பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். பில்கேட் சொல்லுவாரு, பீப்புள் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர், ஓவர் எஸ்டிமேட் த பிரசன்ஸ். லக்கி பாஸ்கர்ல வந்து சில லூப் ஹோல்ஸ் அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்டாக்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னதுன்னா, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சார், உங்களோட ரீல்ஸ் நாங்க நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல நீங்க ஒரு ரீல்ஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, ஒரு பூக்காரம்மா இல்ல ஒரு பாமர மக்கள் ஆகியவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ₹50 வந்துட்டு சேர்த்தாலே போதும், 30 வருஷத்துல வந்துட்டு அவங்களுக்கு ₹1.5 கோடி ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா ஒரு பிறந்த குழந்தைக்கு 25 வயசு வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸோ இல்ல கார்டியன்ஸோ மாசத்துக்கு ₹5000 சேர்த்தா ₹1 கோடி தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதாவது மாசத்துக்கு ₹1500 எங்க இருக்கு, மாசத்துக்கு ₹5000 எங்க இருக்கு? 30 வருஷம் 25 வருஷம் டிஃபரன்ஸ்ல ஒரு ₹1.5 கோடி 50 லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கா மாதிரி எங்களுக்கு புரியுது. இல்ல புரியாமையும் நான் கேக்குறேனான்றது எனக்கு தெரியல. சோ இத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓகே, இப்ப வந்து கவுன் பனேகா குரோர் பத்தி பார்த்திருக்கீங்களா? ஆ, ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தா ஒரு 14 கொஸ்டின் இருக்கும். ஓகே. 14வது கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து ₹1 கோடி வரும். ஆமா, கரெக்டா? ஆமா. கொஸ்டின்ல வந்து நீங்க கரெக்டா சொன்னா எவ்வளவு ரூபா? ₹1000. ₹1000. அடுத்த கொஸ்டின் ₹2000. ₹2000. இது மாதிரி டபுளா போயிட்டு இருக்கும். ஆமா, கரெக்டா? ஆமா. இப்ப வந்து இன்ஃபேக்ட் வந்து விவேக் ஒரு காமெடியில கேட்பாரு, நீங்க டைரக்டா அந்த 14வது கொஸ்டின் போயிடுங்க போயிடுங்களேன். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. இப்ப அதாவது அந்த 12வது கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அப்படியே ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுமா? அப்படிலாம் கிடையாது. ஆ, கொஸ்டின் வந்து நார்மல் கொஸ்டின் தான். ஆ. புரியுதுங்களா? மேபி அப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அல்லது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஓகே, ஓகே. அவ்வளவுதானே ஒழிய பெரிய அதுக்காக அதிகமா இருக்கும்போது பயங்கர டஃப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஸ்டின். ஓகே, இப்ப வந்து என்னன்னா எண்ணத்தினால, அதாவது 13வது கொஸ்டின் போது அவங்களுடைய அமௌண்ட் ₹50 லட்சம். ம். அதாவது 13 ஸ்டெப் ஏறி வந்தாதான் ₹50 லட்சம். ஆ, ஆனா அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கே ₹50 லட்சம். ஆமா. கரெக்டா? கரெக்ட். இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒருத்தர் வந்து 25 வருஷம், இன்னொருத்தர் 30 வருஷம். ஆமா. புரியுதுங்களா? இப்ப 25 வருஷத்துல நான் அந்த ரீல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ₹500 ஒருத்தர் வந்து டெய்லி ₹50 சேர்க்கணும். ம். டெய்லி ₹50 மாசம் ஒரு ₹1500. ₹1500. அப்புறம் எவ்ரி இயர் ஒரு ₹10 மட்டும் இன்கிரீஸ் பண்ணிக்கணும். ஸோ 50க்கு பதிலா ₹60. அதாவது ₹1500 எவ்ரி மந்த். அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல 1800, 800. அப்புறமா 2100, இந்த மாதிரி நீங்க கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா 30 வருஷத்துல அவங்களுக்கு ₹1.5 கோடி வருது. இந்த பிறந்த குழந்தை உடனே ₹5000 போட்டுட்டு 500 அதுலயும் பார்த்தீங்கன்னா 10%, 10% 500 இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னதுன்னா, அங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னதுன்னா ₹2 கோடி வரும்னு சொல்லியிருக்கேன். ம். இப்ப இந்த 25 வருஷம் தான் அது. நீங்க அத 30 வருஷமா ஆக்கினீங்கன்னு வச்சுங்களேன், ம். அப்ப அந்த 2 கோடிங்கிறது 4 கோடி ஆயிடும். ஓ. அப்ப நீங்க அப்பதான் வந்து என்ன பார்ப்பீங்கன்னா, இங்க 1.5 கோடி, அங்க 4 கோடி. அதே இது லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. 1500, ஆ, 5000. ஸோ 3x மேல அங்க பே பண்றாங்க. ஆமா. இங்கேயும் அதேதான். இங்க வந்து 30 வருஷமா ஆக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா 1.5 கோடி, அங்க வந்து 4 கோடிக்கு மேல. ஓ, இது வந்துட்டு காம்பவுண்ட் ஆகுதுன்றீங்க. டபுள் ஆகுது. டபுள் ஆகுது. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து அட் த ரேட் ஆஃப் 14% வந்து உங்களுடைய வேல்யூ டபுள் ஆயிடும். ஓ. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் எல்லாமேவா சார்? இல்ல. அதாவது எப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது. நீங்க எப்படி பார்க்கணும்னா, மார்க்கெட் வந்து நெறைய தர ஆ. 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை டபுள் ஆயிருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 20% இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல இருக்கு. ஓகே. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ₹1,00,000 போட்டிருந்தாங்கன்னா, ஆ. இந்த 20% ஃபால்லயுமே 10 லட்சம் போட்டது மினிமம் 40 லட்சம், மேக்ஸிமம் 75 லட்சம் இருக்கு. இந்த எப்படியுமே அவங்களுக்கு 20% ப்ராஃபிட் தான். வருது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சார் நீங்க 10 வருஷம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இறங்கியிருக்கு. பிகாஸ் அந்த கோவிட்னால இறங்கியிருக்குன்னா, ஆ. அந்த சமயத்துல 10க்கு பதிலா 11 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த அதாவது 10 வருஷத்துக்குள்ள டபுள் பிளஸ் 11வது வருஷத்துக்கு என்ன ரிட்டர்னோ எல்லாமே சேர்த்து கிடைச்சிரும். ஓகே, ஓகே, ஓகே. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல அதுதான். அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அதாவது இவர் சொல்லுவாரு, பில்கேட் சொல்லுவாரு, பீப்பிள் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர், ம். ஓவர் எஸ்டிமேட் த பிரசன்ஸ். ஆமா. நாளைக்கு அப்படியே எல்லாம் அது ஆகுமா இதாயிடுமான்னு ஒரே பயம். ஆனா ஃபியூச்சரை பத்தி கவலை கிடையாது. கேட்டா நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த டைலாக். ஒரு
சார் இது இன்னொரு விஷயமும் எனக்கு இங்க கேட்கணுன்ட்டு நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியவம்சம்ல வந்துட்டு அவர் பஸ் ஓட்டியே பெரிய ஆளா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுல ஓவர் நைட்ல பணக்காரனாரெல்லாம் பார்த்திருக்கோம். கரெக்ட். அது வந்துட்டு ரொம்பவே அசாதாரணமா இருந்தது. இப்ப ரீசெண்டா வந்த லக்கி பாஸ்கர் படத்துல அதுல வந்துட்டு நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் அவர் வந்துட்டு பெரிய ஆளாவார். ரொம்ப சாதாரணமா ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் வந்துட்டு திடீர்னு கோடீஸ்வரர் ஆயிடுவாரு ஒரு 2-3 வருஷத்துல. சோ அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வித்துருங்க நம்ம பெருசா லாபம் பார்க்கலான்ற மாதிரி. அது சில பேருக்கு அது புரியல. என்ன அவங்க சொல்ல வராங்கன்ட்டு. அது என்னதான் சார் அது அவ்வளவு ஈஸியா அது கத்துக்கிறது இல்ல அது பண்றது? இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ம். ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மணி. அவருக்கு வந்து மணியே இல்ல. ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு காசு குடுக்கறதுக்கு இது இல்ல. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பிரதரோ பிரதர் சிஸ்டரோ இன் லா கிட்ட எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒண்ணும் இது இல்லன்னு அவ்வளவா மரியாதை குடுக்கல. அப்படிங்கும்போது, அவருக்கு பணம் அதாவது எப்படியாவது பணத்த சேர்த்துறணும் ம். அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. ம். அப்பதான் வந்து அந்த மணிய என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில மணி வருது. சாயங்காலம் வந்து அந்த மணிய வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய மணியெல்லாம் ஒரு ஆர்பிஐலயோ அதிலயோ டெபாசிட் பண்ண போறாங்க. ம். இந்த மாரியான ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த மணி ஃப்ரீயா இருக்கு. ம். அல்லது சில சமயம் சனி, ஞாயிறுலாம் லீவா இருந்ததுன்னா, மறுநாள் கழிச்சு தான் பண்ண முடியும். ம். வேற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த நடுவுல அந்த பணத்த குடுத்தா நான் உனக்கு கொஞ்சம் பைசா குடுக்குறேன். ம். அப்படிங்கிற மாரி பண்றாங்க. பட் லக்கி பாஸ்கர்ல வந்து நம்ம அந்த மாரியான அதுல இருக்கக்கூடிய சில லூப் ஹோல்ஸ அவங்க காமிச்சிருக்காங்க. அது வந்து பண்ணவே கூடாது. அந்த படத்துலயும் அவர் பண்ணதுனால அவர் வந்து கஷ்டம் தான் பட்டாரே ஒழிய ஒண்ணும் இது இல்ல. நாளைக்கு எல்லாமே பயந்துட்டு அவங்க ஒய்ஃப் உங்கள பார்த்தா இதா இருக்கு. நான் தனியா போறேன். நீங்க வந்து முன்ன மாரி இல்ல. முன்னாடி நம்ம சந்தோஷமா இருந்தோம். இப்ப நீங்க யாரோ பேசுறாங்க, என்னென்னமோ இது பண்றாங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க அது. ம். ஸோ அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய இது அல்லது சில ஸ்டாக்ஸ் வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓல்டன் டேஸ்ல அந்த ஸ்டாக்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, பணம்லாம் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில அது எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. ஸோ லக்கி பாஸ்கர் வந்து ஜஸ்ட் ஒருத்தர் ஆஸ்பைரிங்கா மேல வரணுங்கிற எண்ணத்த மட்டும் எடுத்துக்கலாமே ஒழிய, அந்த படத்துல உள்ள விஷயங்கள் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அது ச எதுவுமே அது வந்து நாட் அ லீகல் ஒன். ஓ! இப்ப அது நாட் லீகல் ஒன்றதெல்லாம் புரியுது. பட் இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு ஏறுது. சோ இது விழப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த விக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல சார். அதுதானே அவங்க மேஜரா காமிச்சிருக்காங்க. அது எந்த லெவலுக்கு ரியல் டைம்ல வந்துட்டு நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்குன்னு தான் என்னோட இல்ல. கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நடந்த காலகட்டங்கள் வந்து இருக்கு. இப்ப மார்க்கெட்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து மார்க்கெட் இஸ் மெச்சூர்ட் அண்ட் நெறைய அ செக்யூரிட்டி இதெல்லாம் டைட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. ம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு, எனக்கு இந்த ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பிரைஸ் நான் இந்த பிரைஸ்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா, ஓகேன்னு எழுதி போடணும். பை த டைம் நீங்க எழுதி போட்டு, அதுக்கப்புறமா அவங்க குடுக்கணும். இன் பிட்வீன்லாம் வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ம். 2வது நீங்க இன்னைக்கு சொன்ன பிரைஸுக்கும், நாளைக்கு அது வர்ற பிரைஸுக்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நீங்க ஒரு ஸ்டாக்க விக்கணும் அப்படின்னதுன்னா, அடுத்த செகண்ட் யாரோ ஒருத்தர் வாங்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னாலே இங்க பிட் அண்ட் ஆஃபர்ன்னு 2 இது காமிப்பாங்க. ம். அதிலேயே வந்துட்டு இருக்கும். இந்த பிரைஸுக்கு இத்தனை பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. இத்தனை பேர் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, அந்த பிரைஸ் போட்டீங்கன்னா, யார் கேட்கறாங்களோ அது 2த்தும் மேட்ச் ஆனதுன்னா, ஆட்டோமேட்டிக்கலி த டிரான்சாக்ஷன் வில் எக்ஸிக்யூட்டட். எல்லாமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். எப்படி ஒரு ஓடிபி வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஜிபேலயே உங்க நம்பர இது பண்ணிட்டு பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இன்ஸ்டன்டேனியஸ் வந்துருது ம். பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜில அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு. அதனால இந்த மாரி ஒரு ஸ்டாக் அது மாரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய காலகட்டத்தில நடந்திருக்கு. இப்பலாம் அது சாத்தியமே கிடையாது. சாத்தியமே கிடையாது. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6,000 ரூபாய் கம்மி.